லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நீயும் அருணும் நாளைக்கு நைனிடால் போற விஷயத்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்கிட்ட மட்டும் யாருக்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னீங்க. ஆனா கடைசியில நீங்களே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்களா? நாளைக்கு 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போகவே முடியாது. அந்த ஹோமத்தை நீங்களே நடத்தி தோஷ பரிகாரத்தை செய்யணும். இந்த வீட்டில் அதிக அளவில் தோஷங்கள் நிறைஞ்சிருக்கிறது யாருன்னா அருணோட ஜாதகம்தான். அந்த தோஷத்துக்கான பரிகாரம் என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன். நீங்க கணவன் மனைவியா வாழற வாழ்க்கைய கொஞ்சம் தற்காலிகமா தள்ளி போடணும். நாம நாளைக்கு அந்த ட்ரிப்புக்கு போகவும் முடியாது. அடுத்த 6 மாசத்துக்கு புருஷன் பொண்டாட்டிய சேர்ந்து வாழவும் முடியாது. சாமி, ஹலோ, யாருங்க? சுமதி, நான் தான் சுபத்ரா. அம்மாட்டி வீட்ல இருந்து பேசுறீங்களா? இந்துவோட அப்பா அங்க இருக்காரா? இல்லங்க, அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம் சுபத்ரா நீ? அந்த ஆளு வந்ததும் உடனே என் வீட்டுக்கு வர சொல்லுங்க. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இந்துவோட விஷயத்தை பத்தி தான். அதை நான் அவரை பார்த்து நேர்ல சொல்லிக்கிறேன். அவரை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. வீட்டுக்கு வர வேண்டாம், ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. வரத்துக்கு லேட் பண்ணக்கூடாதுன்னு மறக்காம சுகுமார் கிட்ட சொல்லுங்க. ஆமா, என்ன பிரச்சனை? அவங்க எதுக்கு கால் பண்ணாங்க? என்னங்க, பிரச்சனை பெருசாயிடும் போல இருக்கே. என்ன விஷயம்னு சொல்லு. நாம நகையை எடுத்துட்டு வந்தது அம்பாட்டி வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நகையை பத்தி கேட்கதான் கூப்பிடுறாங்க போல. உங்களை சீக்கிரமா அவங்களோட ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காங்க. ஆபீஸ்கா? என்னையா? உங்களை தான் வர சொன்னாங்க. அப்பனா நீங்க தானே போகணும். ஐயோ, பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்க. ஏய், உங்ககிட்ட அப்பவே சொன்னல இந்த மாதிரி செய்யாதன்னு. இப்ப பாத்தியா? நான் அப்படி செஞ்சதுனாலதான் நீங்க இப்ப சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்து ஒருவேளை நம்மளை பத்தி அவங்க வீட்டுல போட்டு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அவளை வளர்த்ததுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு. அவன் நம்மள ஏமாத்தனா திரும்ப நாம அவளை ஏமாத்தணும். நீங்க அங்க போகும்போது ஷேனாய் ஆளுங்க மாத்தி மாத்தி ஏதாவது கேட்பாங்க. தங்க நகைய பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசுறாதீங்க. ஆமா, போலீஸ வர வச்சு ஒருவேளை அவங்க விசாரிச்சாங்கன்னா? நான் இப்ப உங்ககிட்ட என்ன சொன்னனோ அத சொன்னா போதும். இங்க பாரு சுமதி, எனக்கு இப்பவே உடம்பு நடுங்குற மாதிரியே இருக்கு. அது நீங்க வழக்கமா அடிக்கிற சரக்கு அடிக்காததால. அதனால இல்ல. இங்க பாரு, நான் தனியா போக வேண்டாம், நீ ஏன் கூட வாயேன். உங்களை மட்டும் தானே சுபத்ரா வர சொன்னா, அப்ப நீங்க தனியா போனா போதும். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சீக்கிரம் கிளம்பி போயிட்டு வாங்க. எந்த? ஏய், சுகுமார், என்ன படபடப்பா இருக்கீங்க போல் இருக்கு. அது என் வாழ்க்கையில இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஆபீஸ்க்குலாம் நான் உள்ளே வந்தது இல்ல. அதான். வா சுகுமார், உட்காரு. எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. உட்காரு. இவர் இப்போ அந்த நகையை பத்தி கேட்க தான் கூப்பிட்டுருப்பாரா? ஆமா, எதுக்கு வர சொன்னீங்க? இல்ல, இந்துக்கும் ரகுவுக்கும் சம்பந்தப்பட்ட கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கா? கேஸா? கொலை சம்பந்தப்பட்ட கேஸ். ஆமா, ஒரு கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த ரகு எங்க சொந்தக்காரன் தான். இந்துவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா இந்துக்கு ரகுங்கிற பேரை கேட்டாலே பிடிக்காது. அவன் ஒரு ரவுடி பைய. ரவுடி பையனை எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும்? இந்துவை யாரோ கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லி அதே இடத்துல அவனை குத்தி கொலை பண்ணிட்டான் அந்த ரகு. இப்ப ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான். ஓ, அப்படியா? இல்ல, இந்த விவரம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எதிர்கட்சி அட்வொகேட் மிஸ்டர் சுவாமி என்ன பார்க்கறதுக்கு வந்திருந்தாரு. அவர் உங்ககிட்ட பேசினாரா?
அவரோட ஜூனியர் எங்க வீட்டுல வந்து எங்ககிட்டயும் பேசினாரு. என்ன பேசினாரு? ரகுவை உள்ள அனுப்புறதுக்கு இந்து வந்து சாட்சி சொல்லணும்னு சொன்னாங்க. அதத்தான் எங்ககிட்டயும் சொன்னாங்க. ஆமா, அந்த விஷயத்துல உங்க அபிப்பிராயம் என்ன? உண்மையா சொல்ல போனா என் பொண்ணு உங்க வீட்டுல இருக்கிறதால பாதுகாப்பா இருக்கா. அந்த ரகு பைய பயங்கரமான ஒரு ரவுடிங்க. இந்துவை நம்ம சாட்சியா மாத்தலன்னா அந்த வக்கீல் இந்துவை குற்றவாளி ஆக்கிடுவாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்து சாட்சி சொல்றதுதான் ரொம்ப நல்லது. நீங்க இந்த விஷயத்தை இந்து கிட்ட சொன்னீங்களா? ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு அவ இன்னும் பதில் சொல்லல. நீங்க சொன்னீங்கன்னா அவ கண்டிப்பா ஒத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரகுக்கு எதிராக இந்துவை சாட்சி சொல்ல வச்சு அந்த ரகுவை ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டா ரொம்ப நல்லது. என் முடிவை நான் சொல்லிட்டேன். நீங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் ஆலோசனை பண்ணலாம். இந்த கேஸ்ல இந்துக்கு எவ்வளவு இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் உங்ககிட்ட நான் கேட்டேன். இந்து கிட்ட இதை பத்தி பேசலாம். என்ன? சரி, நீங்க கிளம்புங்க. அப்போ நான் வரேன். அப்புறம் இந்த ரகுவோட தொலை தாங்க முடியலங்க. அவனை நிரந்தரமா உள்ள தள்ளி இந்துவும் நாங்களும் நிம்மதியா இருக்கிறது இப்போ உங்க கையில தாங்க இருக்கு. பார்த்து செய்யுங்க. கண்டிப்பா. அப்போ சரி, சந்தோஷம். நான் கிளம்புறேன். ஓஹோ, அப்போ அப்படி ஒரு பிரச்சனையோட தான் இந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளா? இந்த பிரச்சனையை பத்தியெல்லாம் உங்க வீட்டாளுங்க நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம யோசிச்சு கல்யாணம் பண்ணிருக்கலாம். அதுக்கு தேவையான டைம் கிடைக்கல. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணமே நம்ம தேவைக்காக தானே. செத்து போற குழந்தைக்கு எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்? நடந்தது நடந்து போச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. இத பாரு, சுப்பிரமணிய சுவாமி சாதாரண அட்வொகேட்லாம் கிடையாது. குற்றவாளியை நிரபராதி ஆக்கிறதும் நிரபராதியை குற்றவாளி ஆக்கிறதுல அபாரமான திறமையுள்ள ஒரு புத்திசாலி மனுஷன். பாரு, ஒரு தடவை எதிர்கட்சியிலிருந்து வந்த ஒரு முக்கியமான சாட்சிய குற்றவாளியா மாத்தின ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படின்னா இந்துவ அந்த வக்கீல் சொன்ன மாதிரி சாட்சியா மாத்தலனா அவளையும் இந்த கேஸ்ல குற்றவாளியா ஆக்கிடுவேன்னு அந்த ஆள் சொன்னது சரிதான். அந்த ஆளு அப்படிதான் செய்வான். ஆமா, இந்துவை குற்றவாளியாக்கி அவளுக்கு கோர்ட்ல தண்டனை கொடுத்துட்டா மச்சான், அந்த வெக்கக்கேடு இந்த அம்பாட்டு குடும்பத்துக்கு தான் வந்து சேரும். பேப்பர்லயும் டிவிலயும் நியூஸும் போட்டோவும் வந்தா அதை விட அவமானம். ஊர் முழுக்க இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நம்மளால வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. சுபத்ரா, நாம அந்த விஷயத்த இந்துவோட கலந்து பேசினா என்ன? ஏய் பிரபாகரா, இதோ பார், இந்து கிட்ட இந்த விஷயத்த பேசுறப்போ ஜாக்கிரதையா பேசணும். அவன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அது நம்ம இந்துக்கு உதவி செய்யணுமா இல்ல செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு நம்ம வந்தாகணும். இருந்தாலும் அவளுக்கு இன்னொரு காதலன் இருந்தது நமக்கு தெரியாமலே போயிடுச்சு சுபத்ரா. அவனையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம அருணுக்கு முன்னாடி தாலி கட்ட வந்து நின்னு இருக்கா. நாமளும் அப்படி ஒரு காரியத்தை தானே பண்ணிருக்கோம். இந்து கழுத்துல தாலி கட்டுறப்போ அருண் அபியை தானே லவ் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் சுபத்ரா, இந்துவோட காதலன் யாருன்னு தெரியுமா? அவனை பத்தி ஃபுல்லா நான் விசாரிச்சுட்டேன். அவன் ஒரு சாதாரண ரவுடி தான். அவன் ஒரு விஷயத்த செய்யறேன்னு ஏத்துக்கிட்டா அதை கரெக்டா கிளீனா செஞ்சு முடிப்பானாம். அந்த விஷயத்துல அவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே வராதான். அது ரகுராமன், அதுதான் அவனோட பேரு. இல்ல, இந்த பேரை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயே கேட்டிருக்கேனே. ஆனா திடீர்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் சொன்ன ரவுடிக்கு தெரிஞ்ச ஆளுதான். சுருக்கமா சொல்லணும்னா இந்துவோட வீட்டாளுங்க நம்மள ஏமாத்திட்டாங்க சுபத்ரா. இந்த கேஸ்ல இருந்து கொட்டேஷன் ரவுடி கிட்ட இருந்தோம் இந்துக்கும் அவங்க வீட்டு ஆளுங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம சொன்ன கல்யாணத்துக்கும் அந்த கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க மருமகளா இருந்தா நம்மளோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நினைச்சிருப்பாங்க. கேஸையும் நம்மளே நடத்திடுவோம்ல. அதெல்லாம் அவங்க பகல் கனவு ராதிகா. என்ன கேட்டீங்கன்னா மச்சான், இது நம்ம கிடைச்ச ஒரு ஆயுதம்ப்பா. ஆயுதம் மட்டும் இல்ல, இது ஒரு அதிர்ஷ்டம்னு தான் நம்ம சொல்லணும்.
மச்சான், நாம இந்த விஷயத்துல தள்ளி நின்று விளையாடுறதுக்கு ஒரு வழி இருக்கு. மச்சான், நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்து இந்த கேஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியா மாத்தணும். அந்த ரகுராமனுக்கு எதிரா அந்த வக்கீல் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான சாட்சி. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்துவ வக்கீல் குற்றவாளி ஆக்க மாட்டார்ல, நமக்கு எந்த அவமானமும் இல்லை. இதெல்லாம் மீறி நமக்கு முக்கியமான ஒரு பெனிஃபிட் இருக்கு. ரகுக்கு எதிராக இவ சாட்சி ஆகிறதுனால ஏமாந்து போன ரகுக்கு இந்து மேல அதிபயங்கரமான ஒரு வெறி ஏற்படும். அவன் கேரக்டரை பத்தி கேள்விப்பட்ட வரைக்கும் பார்க்கும்போது இந்து அவனுக்கு எதிராக சாட்சியா மாறிட்டான்னா அந்த ரகுவே இந்துவை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஒருவேளை அதனாலதான் 6 மாசத்துக்குள்ள அவ செத்து போயிடுவான்னு அவளுக்கு விதியே எழுதின ஜாதகம் உண்மை போல இருக்கு. எரியிற நெருப்புல நாம கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி விட்டோம்னா நாம எல்லாரும் நிம்மதியா உட்காந்து குளிர் காயலாம். சுபத்ரா, நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? நம்மளோட தேவையே இந்துவோட ஆயுள் நீண்ட கூடாதுன்னு தான். இந்த கேஸ்ல அவளை எப்படியாவது நம்ம சாட்சியாக்கணும். ஆனா அதுக்கு அவ ஒத்துக்குவாளா? அந்த கேள்வி நமக்கு தேவையில்லை. அவ இந்த வீட்டோட மருமகனா நம்ம கிழிச்ச கோட்டை தாண்டாம நம்ம சொல்றத செய்யணும். அவ செஞ்சுதான் ஆகணும். அவளை இந்த கேஸ்ல முக்கியமான சாட்சியா நான் மாத்துவேன். என்ன ஆனாலும் நீங்க ஆஜராகியே ஆகணும். இதுக்கு மேல தள்ளி போட முடியாது. இன்னைக்கு ஆஜராகலன்னா வாரண்ட் போட்டுருவாங்க. சீக்கிரம் வாங்க. சாருங்க, இந்த சாமி சாருங்கிறது நீங்க யாரு? என் பேரு சுகுமார். புரிஞ்சிருச்சு. சுகுமாரா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அது நீங்க சொன்ன முடிவு தான் எங்களுக்கு நல்ல முடிவா தெரியுது. அதனாலதான் சாமி சாரை பார்க்கலான்னு வந்தேன். அப்ப இந்துலேக்கா நமக்கு சாதகமா சாட்சி சொல்லுவாங்களா? அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அவ கண்டிப்பா ஒத்துப்பா சார். அவங்க அப்பா நான் சொல்றேன்ல சார், அந்த நம்பிக்கை இல்லைன்னா நான் இங்க வந்திருக்க மாட்டேன்ல. சரி, அப்ப வாங்க சாரை பார்த்து பேசலாம். சரி. நீங்க தானே இந்துலேகாவோட அப்பா? நீங்க நிஜமாவே அந்த பொண்ணுக்கு அப்பா தானே? நான் நிஜமான அப்பா இல்ல, ஆனா வளர்த்த அப்பா. அம்பாட்டு வீட்டு ஆளுங்களோட அப்புறம் பேசுனியா? அவங்க யோசிச்சு சொல்றேன்னு தான் சொன்னாங்க. இங்க பாருங்க சார், இந்த விஷயத்துல யோசிக்கிறதுக்கு எங்ககிட்ட எதுவுமே இல்ல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு இதுல சாட்சி சொல்லுவா சார். நாங்க அதை பத்தி எல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணிருக்கோம். அப்படின்னா அம்பாட்டு ஷெனாய் ஆளுங்க நமக்கு சாதகமா இந்துலேகாவை பேச வைப்பாங்க. அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். இந்துலேகாவுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. நல்லது சார். நீங்க இந்த கேஸ்ல இந்துவ சாட்சியா சேர்த்துருங்க. நீங்க எப்போ வர சொல்றீங்களோ அப்போ அவங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ரகு உள்ளே இருக்கணும். அந்த பையன் வெளியில வரவே கூடாது. அப்பதான் இந்துவும் நாங்களும் பாதுகாப்பா இருக்க முடியும். இந்துலேகா கடைசி நேரத்துல காலை வாரிட்டானா? சார், அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சம்பந்தி வீட்டுல சொல்ற ஒரு வார்த்தையை கூட என் பொண்ணு தட்ட மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். அவ கண்டிப்பா சாட்சி சொல்லுவா. சுபாஷ், நாம கேஸ அந்த ரூட்லயே கொண்டு போயிடலாம். ஓகே சார். அப்போ சுகுமாரா சார், நீங்க ஒரு நாள் இந்துலேகாவை கூட்டிட்டு இங்க வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்துலேகா கிட்டே நான் நேரடியா பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். அப்ப நான் கிளம்புறேன். நீங்க சொன்னதை நான் சம்பந்தி வீட்டுல சொல்லிடுறேன். அவங்க இந்துவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்ப நான் புறப்படுறேன். ஓகே. அப்புறம் சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இல்ல, ரகுக்கு எதிரா இந்து சாட்சி சொன்னானா, ஆமா, ரகு காலத்துக்கும் உள்ளதானே இருப்பான். ஜென்மத்துக்கும் அவனால வெளியே வர முடியாதுல்ல. இந்து ரகுக்கு எதிராக சாட்சி சொன்னா வாழ்நாள் முழுக்க அவனுக்கு ஜெயில் தான். அது கேரண்டி. அப்போ எனக்கு இதுல சந்தோஷம் தான். அதை மட்டும் கரெக்டா பண்ணிருங்க. வரேன் சார். இந்த ஆளை நம்ப முடியுமா? இப்போ ரகு உள்ள இருக்க வேண்டியது நம்மள மாதிரி அந்த ஆளுக்கு ரொம்ப அவசியம்னு தெரிஞ்சு போச்சு இல்ல?
இந்து ஒரு நிமிஷம். சொல்லுங்க அத்தை. உன்கிட்ட நாங்க ஒரு விஷயம் கேட்கணுமா? என்ன விஷயம்? உனக்கு ரகுவை தெரியுமாம்மா? ரகுவா? இதோ பாருமா, ரகுவுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு எங்களுக்கு தெரியும். அதை திரும்பவும் உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆமா, எங்களுக்கு ரகுவுக்கும் உனக்குமான இன்னொரு விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். ஒன்னால தானே ரகு ஒருத்தனை குத்தி கொன்னா? அது ரகு. எல்லா விஷயமே எங்களுக்கு தெரியும். இங்க பாருமா, உன்னோட வாழ்க்கையில ரகுன்ற ஆளால என்ன பிரச்சனை ஆச்சுன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். எங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சேன்னு நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்லாம இருக்க முடியாது இந்து. அம்மாடி, ரகு சம்பந்தப்பட்ட இந்த கொலை கேஸ்ல உன்னோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக் கூடாது. எனக்கு புரியல. உன்னோட அப்பாவும் சித்தியும் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? அந்த கேஸ்ல ஒன்னும் சேர்த்து குற்றவாளியை பிரச்சனை பண்றதுக்காக எதிர்கட்சி வக்கீல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கியிருக்கான். இவளை குற்றவாளியாக்கி புது கேஸ் வந்துச்சுன்னா போலீஸ் இவளை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்கல்ல? இந்து, நீ கவலைப்படாத. இந்த வீட்டு மருமகளா நீ இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் வந்து எதுவுமே பண்ண முடியாது. எங்க வீட்டு மருமகளோட பாதுகாப்பை பத்தி நாங்க தான் பேசி கவலைப்படணும். நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த ரகு ஜெயிலுக்கு வெளியில இருக்கும்போது உன்னுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாடுமா? ஆனா ரகு என்ன எதுக்காக காயப்படுத்தணும்? அவர் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. அம்மாடி, ரகு உன்னை ஏதாவது பண்ணிடுவானோங்கிற அர்த்தத்துல நாங்க சொல்லல. ரகு எப்படி இருந்தாலும் தப்பு பண்ணவ. அப்போ தப்பு பண்ணவ தண்டிக்கப்படணும் இல்ல? அதுக்கு நீ உதவி பண்ணலைன்னா உன்னோட வாழ்க்கை பெரிய பிரச்சனையில் முடிஞ்சிடும். இதுல ரொம்பலாம் யோசிக்க ஒன்னும் இல்ல இந்து. நீ கண்ணை மூடிக்கிட்டு ரகுக்கு எதிராக சாட்சி சொல்லிடு. அதை மட்டும் சொல்லிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரகுக்கு எதிராக சாட்சி சொல்லணுமா? அந்த கேஸ்ல நீ சாட்சியா மாறினாதான் இதுல இருந்து நீ தப்பிப்ப. அப்படி பண்ணாதான் எதிர்கட்சி வக்கீலா இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி ஒன்ன சும்மா விட்டுருவான். அப்படி இல்லைன்னா அந்த சாமி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணி ஒன்னையும் சேர்த்து குற்றவாளி கொண்டு நிக்க வச்சிருவான். அது மட்டும் கேரண்டி. பாரு, இந்த சுப்பிரமணிய சுவாமி இருக்கான்ல, அந்த ஆளு சாதாரண ஆள் இல்ல. கோர்ட்ல நிக்க வச்சு ஒன்னு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிருவான். அதனால அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அந்த வக்கீல் சொல்ற மாதிரி செய்யறது தான் உனக்கு நல்லது. அங்கிள், ரகு ரொம்ப நல்லவரு. என் மேல இருந்த அன்பால தான் அப்படி செஞ்சுட்டாரு. அவருக்கு எதிரா என்னால எப்படி சாட்சி சொல்ல முடியும்? இந்து, நீ உன்னோட வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. ரகுக்கு என்ன ஆகுமோன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். உன்னோட வாழ்க்கைன்னு சொன்னது உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அது என் பிள்ளையோட வாழ்க்கையும் தான். இந்த ஷெனாய் குடும்பத்தோட ஒட்டு மொத்தமான பிரச்சனை இது. அதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ ஒரு முடிவு எடுத்தாகணும். அம்மாடி, இங்க 2 ஆபரேஷன் தான் உனக்கு முன்னாடி இருக்கு. ஒன்னு, ரகுவுக்கு எதிராக சாட்சி சொல்லணும். இல்லைன்னா ரகுவோட சேர்ந்து நிரந்தரமா ஜெயிலுக்கு போகணும். கல்யாணம் முன்னாடி நடந்த விஷயத்த நீ எதுக்கு யோசிக்கிற? கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த விஷயத்த மட்டும் நீ யோசி. எங்களால இவ்வளவுதான் சொல்லி தர முடியும். அதுக்கப்புறம் நீயே யோசிச்சு சொல்லு. என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சு சொல்றேன். யோசிச்சு சீக்கிரமா உன் முடிவை சொல்லு. சரி, நீ கிளம்பு. சுபத்ரா, அவ இன்னும் அந்த ரகு மேல ரொம்ப அன்பா இருக்கா போல இருக்கு. அவன் நம்ம வழிக்கு வருவாளானே தெரியலையே. இவ என் புள்ளைக்கு பொண்டாட்டினா நான் சொல்றத மீறி அவ எதுவும் செய்ய மாட்டான். நான் சொன்ன மாதிரியே தான் அவ செய்வா.
அந்த விஷயம் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? அம்மா, நான் இப்ப தர்ம சங்கடமான நிலையில இருக்கேன். என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. இந்த விஷயம் அவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னா பிரச்சனை ரொம்ப சீரியஸா இருக்கும் போல இருக்கே. அம்மா, போலீஸ் வீடு வரைக்கும் வந்துருவாங்களா? அதான் எனக்கு பயமா இருக்கு. போலீஸ் வரத நினைச்சு நீ பயப்படாத இந்து. நீ இந்த வீட்ல மருமகளா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு போலீஸும் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணவே முடியாது. அப்படி ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அதை எப்படி டீல் பண்ணணும்னு சுபத்ரா அன்னைக்கு தெரியும். ஆனா அம்மா, இந்த வீட்ல இருந்து எனக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கணும்னா நான் இங்க இருக்கவங்க சொல்றதை கேட்டுதானே ஆகணும். ரகுக்கு எதிரா நான் சாட்சி சொல்லணும்னு இங்க இருக்க எல்லாரும் சொல்றாங்க. ரகுக்கு எதிரா நீயே சாட்சியா இருந்தா அது எப்படி சரியா இருக்கும்? ரகு உனக்காக தானே அந்த கொலையை செஞ்சான். உன்னால அப்படி சொல்ல முடியுமா? ரகு யார வேணா இருக்கட்டும், ரவுடியும் கொலைக்காரனும் எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா ரகு அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி எனக்கு ஒரு பெரிய அடைக்கலமா தான் இருந்திருக்காரு. அவருக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல. அம்மா, இப்ப நான் அதுக்கு தயாராகலன்னா எதிர்கட்சி வக்கீல் என்னையே குற்றவாளி ஆக்கிடுவார்னு சொல்றாங்க. இந்த இக்கட்டான நிலைமையில இருந்து தப்பிக்க ஏதாச்சும் வழி இருந்தா அது எனக்கு சொல்லுங்க. இந்து, நீ இந்த கேஸோட விஷயத்த அருண் கிட்ட இது வரைக்கும் சொன்னதில்ல? இல்ல, நான் எதுவுமே சொன்னதில்ல. அவருக்கு இத பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னா நீ உடனே இந்த விஷயத்த அருண் கிட்ட சொல்லியே ஆகணும். அப்படி சொன்னா ஒருவேளை அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. இதை கேட்டு அருண் எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணட்டும். ஆனா நீ அதை அவன்கிட்ட சொல்லு. இந்த விஷயத்துல அவனோட முடிவு என்னன்னு கேளு. அருண் எப்பவுமே உன்னை பாதிக்கிற மாதிரி முடிவை எடுக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. அம்மா, இந்த விஷயத்துல உங்க அபிப்பிராயம் என்ன? என்னோட அபிப்பிராயத்தை இந்த வீட்ல இருக்கிறவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், ரகு உன்னோட மானத்தை காப்பாத்துனவன். அதுக்கு நடுவுல அவன் கொலைகாரனா மாற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதுக்கு காரணம் நீதானே. அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதிரா நீ சாட்சி சொன்னா அதை அந்த கடவுள் மன்னிக்க மாட்டாரு. நான் இப்ப சொன்னது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம்தான். நீ அருண் கிட்ட கலந்து பேசி சரியான ஒரு முடிவு எடுமா. இந்த விஷயத்துல இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? என்ன எதுக்கு சார் வர சொன்னீங்க? பணம் ஏதாவது தேவையா? ஹேய், உங்ககிட்ட பணத்துக்காக வர சொல்லல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வர சொன்னேன். உனக்கு நான் என்ன பண்ணி ஜாமீன் வாங்கி கொடுத்தேன்னு தெரியுமா? உனக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்லைன்னு தான் அங்கே நடந்த குரூப் ஃபைட்டில் நீ அங்கே இருந்தியானே கோர்ட்டுக்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு தான் நான் என்னோட ஆர்கியூமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணேன். அதனால தான் உனக்கு ரிமாண்ட் பீரியட் முடியறதுக்குள்ள உனக்கு ஜாமீன் கிடைச்சது. எனக்கு எதிராக சாட்சி சொல்ல சான்ஸ் இருக்கிறவங்களாம் அந்த செத்தனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்கள ஒவ்வொருத்தனா பார்த்து பேசி எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிட்டேன். சார், நீங்கள் சாட்சியெல்லாம் பார்த்து ஒன்றும் பயப்படாதீங்க. எனக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியும் கோர்ட் ஏறி வந்து சொல்ல மாட்டாங்க. அப்படி வராமல் இருக்கிறது உங்களுக்கு போதும்ல, அதெல்லாம் என்னோட ஆளுங்க பார்த்துப்பாங்க. ஆனால் ரகு, உனக்கு எதிராக கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஒரே ஒரு உண்மையான சாட்சி. அந்த சாட்சியை நீ நம்ம வழிக்கு கொண்டு வரணும். நீங்கள் இந்து பற்றி தான் சொல்கிறீங்களா? ஆமாம், அவளை பற்றி தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்துலாம் அப்படி சொல்ல மாட்டா சார். உங்களுக்கு தான் அப்படிலாம் தோணுது. அவளுடைய எதிர்கட்சி ஆளுங்க எனக்கு எதிராக சாட்சி தூண்டி விடுறாங்கன்னு எனக்கு தெரியும்னு அவங்க வீட்டு ஆளுங்களுக்கும் தெரியும். எனக்கு இது தெரிஞ்சதுனால இனிமே அவங்க அதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் இங்கே நடக்கிறது வேற. உன்னோட மாமா சுகுமாரன் அட்வொகேட் சுவாமியை பார்த்து இந்து சாட்சி சொல்லுவான்னு சொல்லிட்டாரு. ரகு, உனக்கு அட்வொகேட் சுப்பிரமணிய சுவாமியை பற்றி என்ன தெரியும்? விசாரணை நடக்கும்போது எதிர்க்கட்சி வக்கீல கூட அந்த ஆளு தனக்கு சாட்சியான ஒரு ஆளா மாத்திடுவாரு. வாய்ப்புக்காக காத்திருக்கிற பதுங்கி இருக்கிற ஒரு குள்ளநரி.
எங்க மாமா விஷயத்துல விட்டுதலுங்க சார். அதை நான் எதிர்பார்த்தது தான். நீங்க வேற ஏதாவது புதுசா சொல்றதா இருந்தா மட்டும் அதை மட்டும் சொல்லுங்க சார். அந்த ஷெனாய் குடும்பத்து ஆளுங்களை அவர் நல்லாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ஷெனாய் ஆளுங்க தான் இந்துவை உனக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மர்டர் கேஸுக்கு காரணமே இந்து தானே. ஷெனாய் ஆளுங்களோட சப்போர்ட் இல்லாம உங்க மாமா எதிர்கட்சி வக்கீல பார்க்க போக மாட்டார்ல. ஆனா இந்து இதுக்கெல்லாம் தயாரா இருக்க மாட்டா. அவ என்ன கண்டிப்பா ஏமாத்தவும் மாட்டா சார். அது சரி, உனக்கும் இந்துவுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப அந்த வீட்டுக்கு மருமகளாயிட்டால. புருஷன் வீட்டுல இருக்கிறவங்களோட வார்த்தையை மீறினா அப்புறம் அவளுக்கு என்ன எதிர்காலம்? இந்துவே உனக்கு சாட்சியா மாறிடுவான்னு தான் எனக்கு லேட்டஸ்டா வந்த தகவல். இந்து உனக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாது. நீ அதுக்கான ஏற்பாடை பண்ணு. வக்கீலையா, நான் முதல்ல சொன்னதை இப்பயும் சொல்றேன். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு எதிராக சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு யாருமே படியேறி வரமாட்டாங்க. ரகு, நீ ரொம்ப அவசரப்படாத. நீ என்ன பண்ணாலும் அது இந்த கேஸ்ல உனக்கு எதிராயிடும். வக்கீலையா, கேஸு, கோர்ட்டு, ஜெயிலு இதெல்லாம் நான் முதல் முறையா பார்க்கல. அம்பாட்டி ஷெனாய் ஆளுங்களுக்கு இந்த ரகு யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ரகு யாருன்னு தெரிஞ்சிட்டா அப்புறம் அம்பாட்டி ஷெனாய் ஆளுங்க எனக்கு எதிராக விளையாட மாட்டாங்க. அந்த ஜெர்மன் கம்பெனியோட எஸ்டிமேஷனை நம்ம ஆல்ரெடி அனுப்பிட்டுமா ஆனந்தா? நீ ஜிஎம்க்கு ஒரு மெயில் போட்டுரு. அப்புறம் அந்த பிஎம்பி கம்பெனியோட பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை டிராஃப்ட் பண்ணிவிடு. நான் வந்து சைன் பண்ணிடுறேன். ஓகே? ஆனந்தா, நான் டிரைவிங்கில் இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் நானே கூப்பிட்றேன். ஓகே ஓகே. இது அவனாச்சே, ரகு. இவன் எதுக்காக என்ன ஃபாலோ பண்றான்? இறங்கி வாடா. என்ன வாடான்றல்ல, இறங்கு. டேய், என்னது இது? என்னதுக்கு பிளாக் பண்ற? டேய், அம்பாட்டி ஷெனாய் தம்பி, நீ எல்லாம் உன் வீட்டால வேற யார் நினைச்சாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், நீயும் உன் வீட்டாளுங்களும் சேர்ந்து இந்துவை எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கும் வீட்டாளுங்களுக்கும் தெரியப்படுத்தாதான் உன்னை நிறுத்தினேன். நீங்க இப்படி சுத்தி வளைச்சு பேசாம விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ரகுக்கு பேசிலாம் பழக்கம் இல்ல, மோதவரனுக்கு ஆப்படிச்சுதான் பழக்கம். என்னது விடு. இந்துவை நீ கட்டிக்கிட்டதுனால அவன் மனசு சொன்ன மாறாதுரா. அவளை எனக்கு எதிராக மாத்தணும் நீ முயற்சி பண்ண, அதுக்கப்புறம் இது தாண்டா நடக்கும், தெரிஞ்சுக்கோ. நீ என் மேல கை வச்ச அடிச்சா என்னடா பண்ணுவ? முடிச்சத பண்றா. இத நான் உனக்கு வச்ச ஒரு சின்ன டெஸ்ட் டோஸ். ரகு கிட்ட விளையாடாதுன்னு போய் சொல்லு. தப்பிக்க முடியனா எழுந்துச்சு தனியா போடா.
பேரு அருண் ஷனாய் தானே சார்? ஆமா, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை இங்க கூட்டிட்டு வரும்போது நீங்க மயக்கத்துல இருந்தீங்க. உங்களை கூட்டிட்டு வந்த ஆள் சொன்ன பேரு கரெக்டா இருந்ததான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன யார் அட்மிட் பண்ணது? அவங்க யாருன்னெலாம் தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. உங்களுக்கான மெடிசன்ஸ் வாங்க ஃபார்மசிக்கு அனுப்பி வச்சிருக்கோம். போனவங்க இன்னும் வரவே இல்லை. இது இங்க வழக்கமா நடக்கிறது தான். ரோட்ல அடிபட்டு கிடக்கிறவங்கள சில பேர் இப்படிதான் கூட்டிட்டு வருவாங்க. இங்க கூட்டிட்டு வந்தவங்கள எங்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி சார் அடிபட்டுச்சு? குடிச்சிட்டு கீழே விழுந்துட்டீங்களா? நான் அந்த மாதிரி ஆளு இல்ல. இல்ல, இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது? அது அருண், உனக்கு தலையில என்னாச்சு? என்னடா இதெல்லாம்? பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல வேலை ஸ்டிச் போட வேண்டி வரல. 2-3 நாள் ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணா போதும். உன்னை யாராவது அடிச்சாங்களா? என்ன அடிச்சாங்கன்னு உனக்கு யார் சொன்னா? எவனோ ஒருத்தன் ஃபோன்ல இருந்து எனக்கு கால் பண்ணான். உன் ஃப்ரெண்டு அடிச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கேன்னு சொன்னான். வர வழியில் அப்படி நடந்து போச்சு ஆனந்தா. என்ன? அப்போ அவன் சொன்னது உண்மைதானா? நீ யார்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக அவன் அடிச்சான்? அதுவும் அருண் ஷனாய் மேலே கை வைக்க எவனுக்குடா தைரியம்? ஆளை மட்டும் யாருன்னு சொல்லு, நாம அதை டீல் பண்ணிக்கலாம். இப்ப எப்படி இருக்கு? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உனக்கு தேவையான எல்லா மெடிசன்ஸ் அதுக்குள்ள இருக்கு. நீங்க யாரு? நீ தானே ஆனந்த்? உனக்கு ஃபோன் பண்ணி விவரம் சொன்ன ஆள் நான் தான். நீங்க யாருன்னு கேட்டேன். அருண் அடிச்சவன உங்களுக்கு தெரியுமா? இவனை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த ஆளே நான் தான். நான் யாருன்றத இவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. வரட்டா? பாட்டிமா, இந்த மாத்திரை சாப்பிடுங்க. நான் மருந்து மாத்திரை கொடுத்தா அம்மா எவ்வளோ கோவப்படுவாங்க தெரியுமா? இப்போ நீ வந்து அதே மாத்திரை மருந்து கொடுக்கும் போது எந்த கோவமும் இல்லை. ரோசம்மா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவ வந்ததுல இருந்து இவ கையால மாத்திரை சாப்பிட்டா எனக்கு இருக்கிற வியாதி குறைஞ்சிடும் போல இருக்கு. இந்துவோட கை ராசியான கை. ஹே இந்து, என்ன உனக்கு? உனக்கு விஷயம் தெரியாதா? என்னாச்சு? எனக்கு எதுவும் தெரியாதே. நடு ரோட்ல வச்சு அருண் மாமாவா அந்த அடி அடிச்சு போட்டிருக்கான். அவரு யார் அடிச்சது? வேற யாரு? உன்னோட ரகுதான். என்ன சோதனை இது? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அபி, நீ என்ன சொல்ற? அருண ரகு அடிச்சானா? என்ன ஆதாரத்துக்கு வேணா போட்டோ வீடியோ எல்லாம் கொண்டு வந்து காட்டவா? இதெல்லாம் உண்மைதானாம்மா? ஆனந்தன் தான் கால் பண்ணி சொன்னாரு. அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. தலையில லேசா அடிபட்டிருக்கணும் சொன்னாங்க.
மாமா இப்ப இப்படி ஒரு நிலைமையில இருக்க காரணமே இவதானே. இவளுக்கும் அந்த ரகுவுக்கும் என்ன சம்பந்தம்? சொந்தக்காரங்கன்னு சொல்றாங்க தான், அதை தவிர வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? அபி சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. அவங்க உங்க மரியாதையும் லிமிட்டையும் தெரிஞ்சு பேசு. ராதிகா நீயாவது அவளுக்கு எடுத்து சொல்லி புரியவே. இவகிட்ட நான் இந்துகிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்காதன்னு தான் சொன்னேன். சொன்னா கேட்டாதானே? என்னால அவ வாயெல்லாம் மூடி வைக்க முடியாது. சொல்லுடி, எதுக்காக அந்த ரகு என் மாமா வடிச்சான்? எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டவன அவ. இந்து கிட்ட இப்படி எல்லாம் பேசினா அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? உன்கிட்ட இங்க யாராவது அபிப்பிராயம் கேட்டாங்களா? போய் கிச்சன்ல போய் உட்காரு. மனசுல பட்டதை நான் சொன்ன அவ்வளவுதான். உன்னோட விளக்கம்லாம் இந்த வீட்டுக்கு தேவையில்லை. உள்ள போங்க. இப்படி ஒரு கொடுமையை அவன் எதுக்காக செஞ்சான்னு தெரியலையே. அருண் அவளை கட்டிக்கிட்டதுக்காக இப்படி ஒரு தண்டனை கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாம போச்சு. எதுவா இருந்தாலும் அருண் வரட்டும், என்ன நடந்துச்சுன்னு விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப கூட நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? போன் பண்ணி கேட்டு பாருங்க, அப்ப தெரியும். அந்த ரகுவை சும்மா விடக்கூடாது. அவனை தூக்கி உள்ள வைக்கணும். அதுக்கு முன்னாடி அருண் மாமா வடிச்ச மாதிரி அவனையும் அடிச்சு மண்டையை உடைக்கணும். அதுதான் முதல்ல செய்யணும். அபி, நாமெல்லாம் எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம். அது வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும். அபிராமி, உனக்கு மட்டும்தான் வேதனையா? அவன் அடிபட்டதுல எங்க எல்லாருக்கும் வேதனை தான். நீ கொஞ்சம் அமைதியா இரு. இந்த விஷயத்தை விசாரிக்கவோ முடிவெடுக்கவோ வீட்ல பெரியவங்க நாங்க இருக்கோம். அதனால வேற யாரும் இத பத்தி பேச வேண்டாம். அத்தை, அப்ப உங்களுக்கு பேர அடி வாங்கினதுல கவலையே இல்லையா? இந்துவை யாராவது ஏதாவது சொல்லிட்டாதான் உங்களுக்கு கவலையா இருக்கு இல்லையா? ஏய் வாடி போலாம். அத்தை, என்னதான் இருந்தாலும் அப்பாவி அண்ணன் அந்த ஆளுக்கு எப்படி அடிக்க தோணுச்சு? யார்கிட்டயும் எந்த சண்டைக்கும் போவாத அப்பாவி அண்ணன். நடந்தது நடந்துருச்சுமா. இனிமே என்ன பண்றதுன்னு எல்லாரும் பேசி ஒரு முடிவு எடுப்போம். இந்து, அம்மா, அவரு ரகு இப்படி செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்து, இதுல எதுவுமே உன்னோட தப்பு இல்லைல்ல. மத்தவங்க செய்யற தப்புக்கு தானே நீ தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க. எனக்கு எதுவும் தெரியாதும்மா. நீங்களாச்சும் என்ன நம்புங்க. நான் உன்னை எப்பவுமே நம்புவேன் இந்து. அந்த நம்பிக்கை என்னைக்குமே மாறவே மாறாது இந்து. அம்மா, அருண் மாமா, மாமா உங்களை அடிச்சது அந்த இந்துவோட ரிலேஷனா? அந்த ரகு தானே? எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களை போய் அவன் இப்படி போட்டு அடிச்சிருக்க கூடாது. அபி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. நீ சும்மா அழுது இங்கே சீன் கிரியேட் பண்ணாத. இருந்தாலும் என்னால உங்களை இப்படி பார்க்கவே முடியல அருண் மாமா. உங்களுக்கு சின்னதா ஒரு அடிபட்டதும் என் மனசு எவ்வளவு வலிச்சதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் விஷயம் தெரிஞ்ச உடனே நான் ஓடி வந்துட்டேன். அபி, இல்ல நீ வரும்போது ஏன் இந்துவை கூட்டிட்டு வரல? அவளை எதுக்காக கூட்டிட்டு வரணும்? உங்களுக்கு என்ன நடந்தாலும் அதுல அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவளால தானே உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு. எதுக்கு இப்ப அவளை குத்தம் சொல்ற? ஆமா, இந்து வரேன்னு சொல்லவே இல்லையா? நான் அவளை கூப்பிட்டேன். ஆனா அவ இங்க வரேங்கிறத பத்தி எதுவுமே சொல்லல. நீங்க வேணா நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து பார்க்க வேண்டிய ஆள் யாரு? நீங்க தாலி கட்டின உங்க பொண்டாட்டி தானே. இருந்து ஏன் அவ இங்க வரல? குற்ற உணர்ச்சியாலதான். அவளாலதான் உங்களுக்கு அடிபட்டுருச்சுங்கிற குற்ற உணர்ச்சியாலதான். அவ உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாலா? இது வரைக்கும் இன்னும் கால் பண்ணல.
புருஷன் ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு கிடக்குறான், கால் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்க கூட அவளுக்கு தோணவே இல்லை பாத்தீங்களா? அவளுக்காக அந்த ரகு உங்களை எதுக்காக அடிச்சான்னு தெரியுமா? ப்ளீஸ் அபி, இப்போ அத பத்தி டிஸ்கஸ் பண்ற மூட்ல நான் இல்ல அபி. எனக்கும் அவளுக்கான வித்தியாசம் இப்ப என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இதெல்லாம் பார்த்தும் கூட உங்களுக்கு எதுவும் சொல்ல தோணல. விஷயம் தெரிஞ்ச உடனே நீங்க வந்துட்டியா? ஏய், இவ்வளவு தவிர வேற யாரடா அந்த நேரத்துல இங்க வரணும்? இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவளுக்கு தானே வலிக்கும். இல்ல நேத்து தாலி கட்டிக்கிட்டு வந்தா இந்துக்கு வலிக்குமா? இத பாருங்க, ஒருத்தியால் தானே இவனுக்கு இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அம்மாடி, இந்து ஏன் இங்க வரல? அவளுக்கு வர விருப்பம் இல்ல மாமா. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பிடிக்காதவங்க வர வேண்டாம். அருண், நாங்க டாக்டர் கிட்ட பேசிட்டோம். உன் உடம்புக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லையா? நம்ம இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணி போயிடலாம். இவனை யார் அடிச்சாங்களோ அதை தான் கண்டுபிடிச்சாக்கணும். இந்த பாழா போன ரகு, அவனை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கணும். ஷேனா குடும்பத்துல இருக்க ஒருத்த மேல அவன் கை வச்சிருக்கான் அப்படின்னா அவன் கையும் காலையும் அடிச்சு உடைக்கணும். ஐயோ, செய்யணும். அப்படி எதுவும் பண்ணிடாத பிரபாகரா. கொஞ்சம் இரு. அருண், நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ரகு மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கலாம். எதுக்கு இப்ப தேவையில்லாம கம்ப்ளைண்ட்லாம்? போலீஸ் கிட்ட சொல்லி அவனை 4 அடி அடிக்க சொல்லணும். அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்றாங்க. என் பிள்ளைய அடிச்சவன எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கான பவரும் ஆள் பலமும் என்கிட்ட இருக்கு. உங்க அம்மா ரகுவத்துக்கிட்ட ஏதோ பலமா பிளான் பண்ணிருக்கா. கூடிய சீக்கிரம் தகவல் உனக்கு வந்து சேரும். ஹலோ, நான் சுபத்ரா தான் பேசுறேன். சொல்லுங்க. அந்த ரகு என் பிள்ளைய அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டான். ரகுக்கு எதிரா இந்துலேகாவை சாட்சியாக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். என் புருஷன் உங்க விஷயத்துல என்ன தப்பு பண்ணாரு? எனக்கு உங்களுக்குமான உறவை பத்தி கூட அவருக்கு எதுவுமே தெரியாது. யாரோடைய பேச்சை கேட்டு எனக்கு எதிராக சாட்சி சொன்ன, யோசிக்காம உன்னை கொன்னுடுவேன். ரகு, அருணுக்கு இந்துகிட்ட பயங்கரமான ஒரு கோவம் இருக்கு. ஆமா, அது கேரண்டி. இனிமே அதுக்கு நம்ம உரம் போட்டு அதை வளர்க்க வேண்டியதுதான். லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.